நம் பக்திக்கு அதிக சக்தியை தருவது தெய்வ பயம். நம் பக்திக்கு அதிக சக்தியை தருவது தெய்வ பயம். தெய்வ பயம் இருப்போர் புத்தி இருப்பது தெய்வத்தின் பயம். நம் பக்திக்கு அதிக சக்தியை தருவது தெய்வ பயம். தெய்வ பயம் இருப்போர் புத்தி இருப்பது தெய்வத்தின் பயம். தெய்வ சக்தியை நம்புவதே நம் பக்தி. தெய்வ சக்தியை நம்புவதே நம் பக்தி. ஆனால் தெய்வ பயத்தால் தான் கிடைக்கும் நம் பக்திக்கு சக்தி. தெய்வ சக்தியை நம்புவதே நம் பக்தி. ஆனால் தெய்வ பயத்தால் தான் கிடைக்கும் நம் பக்திக்கும் சக்தி. நம் பக்தி ஆலயத்தில் ஆண்டவன் இருப்பதை நம்பும். நம் பக்தி ஆலயத்தில் ஆண்டவன் இருப்பதை நம்பும். தெய்வ பயமோ நாம் வேலை செய்யும் இடத்திலும் தெய்வம் இருப்பதாகவே நம்பும். நம் பக்தி ஆலயத்தில் ஆண்டவன் இருப்பதை நம்பும். தெய்வ பயமோ நாம் வேலை செய்யும் இடத்திலும் தெய்வம் இருப்பதாகவே நம்பும். எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறான் என்பதே தெய்வ பயத்தின் தன்மை. எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறான் என்பதே தெய்வ பயத்தின் தன்மை. அதனால்தான் நமக்கு தெய்வ பயத்தால் உண்டு அதிகமான நன்மை. எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறான் என்பதே தெய்வ பயத்தின் தன்மை. அதனால் நமக்கு தெய்வ பயத்தால் தான் உண்டு அதிக நன்மை. தெய்வ பயம் இருப்பவன் பாவம் செய்ய பயப்படுவான். தெய்வ பயம் இருப்பவன் பாவம் செய்ய பயப்படுவான். இவனே தெய்வ வாக்கையும் நம்ப உடன்படுவான். பக்தி என்பது நம் புத்திக்கு வழிகாட்டும் ஞான பாதை. பக்தி என்பது நம் புத்திக்கு வழிகாட்டும் ஞான பாதை. தன் பக்தியால் தெய்வ சக்தியை பெறுகிறவனே ஞான மேதை. பக்தி என்பது நம் புத்திக்கு வழிகாட்டும் ஞான பாதை. தன் பக்தியால் தெய்வ சக்தியை பெறுகிறவனே ஞான மேதை. தெய்வ பயம் உள்ளவன் தன் மனச்சாட்சி சொல்வதை கேட்டு நடப்பான். தெய்வ பயம் உள்ளவன் தன் மனச்சாட்சி சொல்வதை கேட்டு நடப்பான். தெய்வ பயமில்லாதவன் தன் மனம் போன போக்கிலே நடப்பான். தெய்வ பயமுள்ளவன் செல்வது தெய்வ வழிக்கு ஒப்பான வழி. தெய்வ பயமுள்ளவன் செல்வது தெய்வ வழிக்கு ஒப்பான வழி. தெய்வ மயமில்லாதவன் செல்வதோ தப்பான வழி. பொதுவாக நாம் தினமும் நம் மனம் போன போக்கிலே தான் போகிறோம். பொதுவாக நாம் தினமும் நம் மனம் போன போக்கிலே தான் போகிறோம். அதனால்தான் தேவ ஆவி இருப்பதை மறந்து ஒரு பாவியாகவே வாழ்கிறோம். பொதுவாக நாம் தினமும் நம் மனம் போன போக்கிலே தான் போகிறோம். அதனால்தான் தேவ ஆவி இருப்பதை மறந்து ஒரு பாவியாகவே வாழ்கிறோம். நம் மனித மனமோ தினமும் நம்மை ஏமாற்றும். நம் மனித மனமோ தினமும் நம்மை ஏமாற்றும். தெய்வ பயம்தான் நம்மை பாவத்திலிருந்தும் காப்பாற்றும். நம் மனித மனமோ தினமும் நம்மை ஏமாற்றும். தெய்வ பயம்தான் நம்மை பாவத்திலிருந்து காப்பாற்றும். இந்த உலகில் எந்த மனிதனுக்கும் தெய்வ பயம் அவசியம். இந்த உலகில் எந்த மனிதனுக்கும் தெய்வ பயம் அவசியம். தெய்வ பயம்தான் இந்த உலகில் நமக்கு மரியாதை பெற்றுத்தரும் ரகசியம். நாம் இந்த ஜகத்தில் பயமின்றி வாழ தெய்வ பயத்தையே மதிப்போம். நாம் இந்த ஜகத்தில் பயமின்றி வாழ தெய்வ பயத்தையே மதிப்போம். நமக்கு தெய்வத்தை பயத்தை தர வேண்டி தேவ மைந்தனையும் துதிப்போம். நாம் இந்த ஜகத்தில் பயமின்றி வாழ தெய்வ பயத்தையே மதிப்போம். நமக்கு தெய்வ பயத்தை தர வேண்டுமென்று தேவ மைந்தனையும் துதிப்போம். தெய்வ பயம்தான் நம் பாவம் செய்வதை தடுக்கும். தெய்வ பயம்தான் நம் பாவம் செய்வதை கொடுக்கும். அதுவே நமக்கு பரலோக வாழ்வையும் கொடுக்கும். தெய்வ பயம்தான் நாம் பாவம் செய்வதை தடுக்கும்.
அதுவே நமக்கு பரலோக வாழ்வையும் கொடுக்கும்.